தளபதி விஜய் 2 நாளைக்கு முன்னாடி திருநெல்வேலிக்கும் தூத்துக்குடியும் போயிருக்காரு. எதுக்காக? டிசம்பர் 16, 17 அன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியும் தூத்துக்குடியிலும் வரலாறே இல்லாத அளவுக்கு மழை கொட்டி தீர்த்துருச்சு. அந்த மழையால் அங்கே இருக்க வீடுகள்லையும் கடைகள்லையும் அதிக அளவு வெள்ளம் புகுந்து அங்கே இருக்கிற மக்கள்லாம் பாதிக்கப்பட்டாங்க. இதுக்காக விஜய் என்ன பண்ணுறாரு, தன்னோட விஜய் மக்கள் இயக்கம் மூலிமா அங்கே இருக்கிற மக்களுக்கு நிவாரணம் கொடுக்கறதுக்காக தானே வந்து நேரடியாக கொடுக்குறதா சொல்லி அதுக்கான விழாவை ஏற்பாடு பண்ண சொல்லியிருக்கிறாரு. இதுக்காக விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, விஜய்னால அதிக அளவு கூட்டம் வரும், பொது இடத்துல வச்சு கொடுத்தா தேவையில்லாத சங்கடங்கள் ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக இதுக்காக ஒரு மண்டபத்தை ரெடி பண்ணி அந்த விழாவை ஏற்பாடு பண்ணிக்கிறாங்க. நம்ம விஜய் மாசாக என்ட்ரி கொடுத்துட்டாரு. நம்ம ரசிகர்களை பற்றி சொல்ல வேணுமா, கூட்டம் கூடிருச்சு. இந்த கூட்டத்தில் நம்ம விஜய் என்ன பண்ணிக்கிறாரு, முட்டி மோதி ஒரு வழியாக மண்டபத்துக்குள்ள என்ட்ரி இருக்காரு. அங்கே இருக்கிற நிர்வாகி என்ன பண்ணுறாரு, விஜய் உள்ளே வந்தோடனே நம்ம கதவை சாய்த்திலான்னு சொல்லிட்டு ரெடியாக இருக்காரு. விஜய் ஒரு உள்ளே வந்ததான் நினச்சி உள்ளே வரதுக்கு முன்னாடி அவர் கதவை சாய்த்துறாரு. இதனால் இந்த விஜய் பார்த்தீங்கன்னா தடுமாறி விழ போயிடறாரு. இதை பார்த்த புஷியான டென்ஷன் ஆகிட்டு அந்த நிர்வாகி முதுகுமலை தட்டி ஏன்டா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறது பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டாரு. இதை பார்த்த விஜய் டென்ஷன்லாம் ஆகாமல் நேராக விழா நடக்கிற இடத்துக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய சம்பவமே நடத்தியிருக்கிறாங்க. இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, ஒரு வயசான அம்மா நிவாரண பொருள் வாங்கிறதுக்காக வராங்க. நம்ம தளபதி பொருள் கொடுக்க ரெடியாக இருக்கிறாரு. ஆனால் நம்ம தளபதிகிட்ட போகாமல் அங்கே இருக்க நிர்வாகிகள்கிட்ட நேராக போய் வணக்கம் வைக்கிறாங்க. இதை பார்த்த தளபதி சிரிச்சுக்கிட்டே நின்றுக்கிறாரு. இன்னொரு நிர்வாகி என்ன பண்ணுறாரு, அந்த வயசான அம்மாவை தளபதி கூட்டு வந்து விடுறாரு. அந்த அம்மாவும் பொருள் வாங்கிட்டு விஜய் வந்துக்கிறாரு, அவர் எங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அந்த விஜய்கிட்டே போய் கேட்குறாங்க. நம்ம தளபதியை சிரிச்சுக்கிட்டே நான் தாம்மா விஜய் அப்படிங்கிறாரு. நம்ம தளபதியே அடையாளம் தெரியாத இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இந்த வயசான அம்மாலாம் பார்த்திங்கன்னா நம்ம தளபதியை கில்லி துல்லாதவன் துள்ளும் அந்த மாதிரி கெட்டப்பில் பார்த்தே பழக்கப்பட்டவங்க. நம்ம தளபதி இப்போ 68வது படத்துக்காக புது கெட்டப்பில் வந்திருக்காரு. அதனால் தளபதி அவங்க அடையாளம் தெரியாமல் போச்சு. இதை பார்த்த தளபதி மனசில் என்ன நினச்சிருப்பாருன்னு தெரில. தமிழ்நாட்டிலே நம்ம அடையாளம் தெரியாமல் இருக்கிறேன், நீ உன்னே உயிர் வச்சுக்கிறேன் அப்படிங்கிற போக்கிரியோட செல்ல மனசில் நினச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அடுத்தது இன்னொரு பொண்ணு. இந்த பொண்ணு என்ன பண்ணுது, நேராக தளபதிகிட்ட வந்து காலில் விழுந்து செல்ஃபி எடுக்குது. நம்ம தளபதி இதை பார்த்து பயங்கரமாக டென்ஷனாக வர்றாரு. இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காமல் அந்த செல்ஃபி எடுக்க விட்டுட்டார். அந்த பொண்ணு என்ன பண்ணுது, செல்ஃபி எடுத்து அதை பாட்டு கிளம்புது. இருந்தாலும் தளபதி கூப்பிட்டு ஏம்மா உனக்கு பொருள் வேணாமா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு பொருள் வேணாம் அப்படிங்கிற மறுபடியும் அவர் கேட்குறாரு. மறுபடியும் அந்த பொண்ணு என்ன பொருள் வாங்கலாம் வரல, நான் செல்ஃபி எடுக்க தான் வந்தேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பாட்டுக்கு போகுது. நம்ம தளபதி டென்ஷன்லேயே வந்துட்டு சரி நீ போமா அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டார். இதில் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா, நம்ம தளபதினால எல்லாருக்கும் பிடிக்கும். அவர் கூட ஃபோட்டோ எடுக்கணும், செல்ஃபி எடுக்கணும், அவர் தொட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுறது அது தப்புன்னு சொல்ல. ஆனால் அதுக்கான நேரமோ இடமோ இது கிடையாது. நாங்கள் நிவாரணம் வாங்கிறதுக்காக எத்தனையோ பேர் அங்கே லைனில் காத்துட்டு இருக்கிறாங்க. அந்த பொருள் வாங்கிட்டு போனால் தான் இன்றைக்கி பசி ஆறுங்கிற அளவுக்கு இருக்கிற மக்களும் அந்த கூட்டத்துக்குள்ளே இருக்க தான் செய்கிறாங்க. ஆனால் இந்த பொண்ணு அவங்க எல்லாத்தையும் ஏமாற்றிட்டு தளபதிகிட்ட செல்ஃபி எடுக்க வந்திருக்குதுன்னா அந்த பொண்ணுக்கு எந்த அளவுக்கு திமிரு இருக்கும், நீங்களே சொல்லுங்கள். அதுவும் பொருள் வாங்காமல் நான் பொருள் வாங்கலாம் வரல, செல்ஃபி எடுக்க தான் வந்தேன்னு சொல்லிட்டு தளபதிக்கே திமிராக பேசிட்டு போகுது. இந்த பொண்ணில் நம்ம என்னன்னு சொல்கிறது? இதை பார்த்து நம்ம மீம் கிரியேட் சும்மா இருப்பாங்களா? நம்ம தளபதி ஏற்கனவே வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது கிடைச்சா போகுன்னு சொல்லி இன்னும் நல்லாவே வச்சு செய்வாங்க. ஏற்கனவே சென்னையில் வெள்ளம் வந்தப்போ என்ன பண்ணாங்க, நம்ம தளபதியோட ஃபோட்டோ வச்சு சாப்பாடு போட்டாங்கன்னு சொல்லி நம்ம தளபதி கிளின்னு கிழிச்சானுங்க. அப்புறம் வந்துட்டு இது வந்து சொல்ல வேணும். ஆனால் இந்த டைம் தளபதி என்ன பண்ணிட்டாரு, என் ஃபோட்டோ வச்சு பண்ணாதானே நீங்கள் என்ன வந்து வச்சுருக்கீங்க, நானே நேரடியாக வந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நேராக வந்து இறங்கிட்டார். இதனால் நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, செல்ஃபி எடுங்க, ஃபோட்டோ எடுங்க, அதான் தப்புன்னு சொல்ல. ஆனால் அதுக்கான இடமும் நேரமும் பார்த்து அதை பண்ணால் அது சரியான கருத்துன்னு சொல்லலாம். ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது மற்றவங்க எல்லாத்துக்கும் தேவையில்லாத சங்கடங்கள் தான் ஏற்படும். இதை நாம் தான் புரிஞ்சு நடந்துக்கணும். நம்ம தளபதி அரசியலுக்குள்ளே வரதுக்கான முன்னோட்டமாக தான் இதெல்லாம் நான் பார்க்குறேன். நான் இதை பார்த்து என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நம்ம தளபதி ஒருவேளை அரசியலுக்கு வந்துட்டார் அப்படின்னா, தான் முதலமைச்சர் பதவிக்கு நிற்கிறாரு அப்படின்னா அவர் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு திருநெல்வேலியே தூத்துக்குள் நிற்பாருன்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.